சிவாய நம. நம்ம இன்னைக்கு அக்குபஞ்சரோட டைம் டேபிள், உடல் உறுப்புகளோட கால அட்டவணையை நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு நேரம் இருக்கு. அந்தந்த நேரத்தில் அந்த உறுப்புகளுக்கு சக்திகள் அதிகமாக கிடைக்கும். குறிப்பாக நுரையீரல் லங்ஸுக்கு அதிகாலை 3 மணிலேருந்து 5 மணி வரை பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க. அந்த நேரங்களில் தியானம் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதில் நம்ம குறிப்பாக மூச்சு பயிற்சி பண்ணுறது ரொம்ப நல்லது. அடுத்து லார்ஜ் இன்டெஸ்டைன் சொல்லக்கூடிய பெருங்குடல், இதோட நேரம் காலையில் 5 மணி முதல் 7 மணி வரை. குறிப்பாக பெருங்குடலோட இயக்கம் அதிகமாக இருக்கும். அந்த நேரத்தில் மனநிலைக்கு நல்லது. வயிறு, ஸ்டொமக்குன்னு சொல்லுவாங்க, இது 7 மணிலேருந்து 9 மணி வரை. குறிப்பாக சர்க்கரை நோய் டயபெட்டிஸ் பேஷண்ட் இந்த 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ள சாப்பிட்டு முடிச்சிட்டாங்கன்னா சர்க்கரையோட அளவு கம்மியாகும். அடுத்து ஸ்பிளீன், மண்ணீரலோட நேரம் 9 மணிலேருந்து 11 மணி வரை. இந்த நேரத்தில் இந்த 9 to 11 இந்த நேரத்தில் சர்க்கரை நோயாளி டயபெட்டிக் பேஷண்ட் சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா கட்டாயமாக டயபெட்டிக்கோட அளவு கூடுதல் வாய்ப்பு இருக்குது, சர்க்கரை அளவு. அடுத்து ஹார்ட்டோட நேரம் 11 மணிலேருந்து 1 மணி வரை, இதயத்தோட நேரம். இந்த நேரத்தில் கட்டாயம் நம்ம தூங்கக்கூடாது, வெயிட்டான பொருட்களாக தூக்கக்கூடாது. 11 to 1 காலையில், அதாவது காலையில் மதியம் கூடிய நேரம் 11 1 மணி வரை. அடுத்து ஸ்மால் இன்டெஸ்டைன் சிறுகுடலோட நேரம் 1 மணிலேருந்து 3 மணி வரை. அடுத்து யூரினரி பிளாடர், சிறுநீரக பைன்னு சொல்லுவாங்க, இதோட நேரம் மதியம் 3 மணிலேருந்து 5 மணி வரை. இது எதுக்கு நல்லதுன்னா, கிட்னியில் ஸ்டோன் இருக்கும், கிட்னி கல்னு சொல்லுவாங்க. யூரினரி பிளாடர் வீக்காக உள்ளவங்க இந்த மதியம் 3 மணிலேருந்து மாலை 5 மணி வரை தண்ணி அடிக்கடி குடித்தா சிறுநீரக கல் பாதிப்பு வராது. குறிப்பாக உட்கார்ந்து இருக்கவங்களுக்கு இந்த குதிகால் வலி உள்ளவங்களுக்கு இந்த நேரம் ரொம்ப அற்புதமான நேரம். மதியம் 3 மணிலேருந்து 5 மணி வரை தண்ணி அதிகமாக குடித்தா அந்த நோய்கள் சரியாகும். அடுத்து கிட்னிக்கு மாலை 5 மணி முதல் 7 மணி வரை. அடுத்து பெரிகார்டியம், இருதய மேலுறைன்னு சொல்லுவாங்க. இந்த இருதய மேலுறை இருதய மேலுறைங்கிற உறுப்பு அக்குபஞ்சர்ங்கிற வைத்திய முறையில மட்டும்தான் இந்த இருதய மேலுறை நோய்க்கு சிகிச்சை இருக்கு. இருதய மேலுறை உறுப்புக்கு மற்ற எதுக்குமே கிடையாது. இந்த நேரத்தில் தூங்குறது ரொம்ப நல்லது, 7 to 9. முன்னெல்லாம் பழைய காலங்களில் 7 மணிக்கு தூங்கிடுவாங்க. சூரியன் உதிக்கும்போது எழுந்திருப்பாங்க, சூரியன் மறையும் போது உணவு எடுத்துட்டு உறங்கிடுவாங்க. இந்த இருதய மேலுறை நேரம் 7 மணிலேருந்து 9 மணி வரை. அடுத்து ட்ரிபிள் வார்மர், உடம்புல மூவப்பு மண்டலம்னு சொல்லுவாங்க. அக்குபஞ்சர்ல 3 மண்டலமாக பிரிக்கிறாங்க. இந்த உடம்பு மேல் பகுதி, நடுப்பகுதி, கீழ்ப்பகுதியை பிரிக்கிறாங்க. இந்த 3 மண்டலமும் வேலை செய்யக்கூடிய நேரம் 9 மணிலேருந்து 11 மணி வரை. இது ஒரு குறிப்பாக முக்கியமான ஒரு நேரம். இந்த நேரத்துக்குள்ள தூங்குறது நல்லது. அடுத்து கேல் பிளாடர், பித்தப்பை. இந்த பித்தப்பை நேரம் இரவு 11 மணிலேருந்து 1 மணி வரை. இந்த நேரத்தில் குறிப்பாக முழிச்சே இருக்கக்கூடாது, ஆனால் இந்த நேரத்தில் அதிகமாக நேரம் முழிச்சிருக்கோம். அடுத்து லிவர், கல்லீரலோட நேரம். இது இரவு 1 மணிலேருந்து அதிகாலை 3 மணி வரை. இந்த நேரத்தில் அசையாமல் தூங்குறது ரொம்ப நல்லது. அவ்வளோதான். இதுதான் அக்குபஞ்சரோட கால அட்டவணை. அனைத்து உறுப்புகளுக்கும் கிட்டத்தட்ட 12 உறுப்புக்குரிய சக்தி நேரத்தை நம்ம பார்த்துருக்கோம். இதே மாதிரி நம்ம இந்த இறை வலைவலியில் நிறையா தகவல் நம்ம சொல்லலாம். இது இறை தமிழர் வாழ்வியலும் வரலாறு. கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழியுமோ என்று பாட்டெழுதி இறையனார் என்று இருக்கு. இறையனார் இருக்கு கீழே.